வணக்கம் மக்களே, நான் உங்களை என்னோடய சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். என்னென்னா, நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு மைக் ஆர்டர் போட்டிருந்தேன், K9 அப்படிங்கிற மைக்கு. அதை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நல்லாயிருக்கு. மைக்கோட குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. நான் இதை ஆல்ரெடி பிரித்து பார்த்துட்டேன், வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே பிரித்து பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு இதில் என்ன ஒரு இதுனா, ஆல்ரெடி இது யாரோ அன்பாக்சிங் பண்ணி பார்த்துட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் நம்மக்கிட்ட தள்ளி விட்ட மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை பிரிக்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. சரி, ஓகே, பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அது ஆனால் அந்த கேப் அன்ஃபில்லாக இருக்குதா, அது எனக்கு அப்போவே டவுட் இருந்துச்சு, இது ஏதோ தப்பாக கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மைக் இருக்குது, 2 மைக் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரிசீவர். இது நம்ம மொபைலில் நம்ம மாட்டிப்போம், சார்ஜ் போடுவோம்ல, அந்த போர்ஷனில் நம்ம இதில் மாட்டிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேபிள் கொடுத்துருந்தாங்க, சார்ஜ் போடுற கேபிள் ஒன்று இருந்துச்சு. அப்புறம் 2 பட்ஸ் இருந்துச்சு. இதில் இந்த மைக் மேலே மாட்டிக்கிற பட்ஸ் இருந்துச்சு. அந்த பீஸ் எனக்கு அந்த குட்டி பீஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு சரி வர தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். ரிசீவரை ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் மாட்டினதுமே நமக்கு ஒரு க்ரீன் கலர் லைட் எரியும். மைக்லேயும் பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு பவர் பட்டன் இருக்கும். அதை நம்ம ஆன் பண்ண கொஞ்ச நிமிஷத்துலேயே நமக்கு லைட் பிளிங்க் ஆகி எரிய ஆரம்பிக்கும். நமக்கு செட்டாக அதோட கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே க்ரீன் கலர் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். எனக்கு இன்னொரு மைக்கில் பார்த்திங்கன்னா நான் ஆன் பண்ணி ரொம்ப நேரம் ஆனாலும் பிளிங்க் ஆகவே இல்லை, லைட் வரவே இல்லை. ஸோ எனக்கு இது கண்டிப்பாக ஒர்க் ஆகவே இல்லை அப்படிங்கிற ஒரு டவுட் தான். அதனால் இந்த ப்ராடக்டை எனக்கு மறுபடியும் நான் அப்படியே எடுத்த மாதிரியே வச்சு மறுபடியும் நான் பேக் பண்ணி இதை நான் ரிட்டன் போட போகிறேன். அது எனக்கு இதை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வேறு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்சேஞ்சில் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.